கந்தர்வர்களில் ஒருவரான கிரவுஞ்சன் விநாயகரின் தீவிர பக்தன். அவன் தினமும் விநாயகரை வணங்கிவிட்டுத்தான் தனது பணிகளை தொடங்குவான். ஒரு நாள் அவன் இமயமலை பகுதியில் தெரிந்த இயற்கை அழகை ரசித்தபடி வான்வெளியே சென்று கொண்டிருந்தான். அப்போது அழகிய பூந்தோட்டம் ஒன்றும் அதில் பூப்பறித்துக் கொண்டிருந்த அழகிய பெண்ணும் அவன் கண்ணில் பட்டனர். வானில் இருந்து கீழிறங்கி வந்த அவன் அந்த பெண்ணை கண்டான். அவளை எப்படியாவது திருமணம் செய்து தன்னுடன் தேவலோகத்துக்கு அழைத்து சென்று விட வேண்டும் என்று எண்ணினான். பூப்பறித்துக் கொண்டிருந்த பெண்ணை நெருங்கி, பெண்ணே, தேவலோகத்தை சேர்ந்த கந்தர்வனான நான் வான்வெளியாக சென்று கொண்டிருந்த போது அழகை கண்டு மயங்கி கீழிறங்கி வந்தேன். உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றான். அந்த பெண், கந்தர்வனே, எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது, நான் வேறு ஒருவரின் மனைவி என்றாள். இருப்பினும் கந்தர்வன், இந்த முனிவரை கைவிட்டு என்னுடன் வந்தால் உன்னை தேவலோகம் அழைத்து செல்கிறேன் என்று ஆசை வார்த்தை கூறினான் கந்தர்வன். முனிவரின் மனைவி சற்றும் தடுமாற்றம் இல்லாமல் பேசினாள். கந்தர்வனே, முனிவரின் மனைவியாக நான் இன்பமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீ என்னிடம் தேவையில்லாமல் பேசி உன் நேரத்தை வீணாக்காமல் இங்கிருந்து செல், இல்லையேல் பெருந்துன்பம் அடைய நேரிடும் என்றாள். இதனால் கோபமடைந்த கந்தர்வன் அவளை கவர்ந்து போய்விடுவது என்று முடிவு செய்தான். அவன் எண்ணத்தை அறிந்த அவள் அவனிடம் இருந்து தப்பிக்க ஆசிரமம் நோக்கி ஓடினாள். சுவாமியே, என்னை காப்பாற்றுங்கள் என்று சத்தமிட்டாள். மனைவியின் சத்தத்தை கேட்டு ஆசிரமத்தில் இருந்து வெளியில் வந்தார் சௌபரி முனிவர். நிலையை உடனடியாக புரிந்து கொண்ட முனிவர், கந்தர்வனே, என் மனைவியை விட்டு இங்கிருந்து போய்விடு, இல்லையெனில் என் கோபத்துக்கு ஆளாவாய் என்று கூறினார். மோக மயக்கத்தில் இருந்த கந்தர்வனுக்கு அவரது குரல் கூட காதில் விழவில்லை. அவன் மனோரமையை கவர்ந்து செல்வதிலேயே குறியாக இருந்தான். கோபமடைந்த முனிவர், கந்தர்வனே, என் மனைவியை கவர்ந்து செல்ல நினைத்த நீ மண்ணை தோண்டி வலையில் ஒளிந்து வாழும் எலியாக மாறி துன்பப்படுவாய் என்று சாபமிட்டார். சாபத்தை கேட்டு சுயநினைவுக்கு திரும்பிய கந்தர்வன் தன்னுடைய செயலுக்காக வருந்தினான். முனிவரே, அடுத்தவரின் மனைவியை அடைய நினைத்த எனக்கு தாங்கள் கொடுத்த சாபம் சரியானதுதான். நான் நீங்கள் கொடுத்த சாபத்தை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இருப்பினும் எனது தவறை தாங்கள் மன்னித்தருள வேண்டும் என்றான். இதனால் மனமிறங்கிய முனிவர், கந்தர்வனே, தவறு செய்வது அனைவரின் இயல்பாக இருக்கலாம். ஆனால் தேவலோகத்தை சேர்ந்த உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கவே கூடாது. நீ தவறை உணர்ந்து நான் கொடுத்த சாபத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருப்பதால் நான் உன்னை மன்னிக்கிறேன். காலத்தில் உனக்கு இந்த எலி உருவத்திலேயே மிக பெரிய சிறப்பு கிடைக்கும் என்றார். கந்தர்வன் மிக பெரிய எலியாக மாறினான். அந்த எலி காட்டிற்குள் சென்று பல இடங்களையும் தோண்டி நாசப்படுத்தி கொண்டிருந்தது. ஒவ்வொரு இடமாக மாறி மாறி சென்ற எலி காட்டிற்குள் இருந்த பராசர முனிவரின் ஆசிரம பகுதிக்குள் சென்றது. இந்த இடம் பிடித்து போனதால் அங்கேயே ஒரு வலை தோண்டி தங்கிக் கொண்டது. அந்த எலி ஆசிரம பகுதிக்குள் இருந்த மரங்களின் வேர்களை கடித்து மரங்களை கீழே விழச் செய்து அங்கிருந்தவர்களை அச்சுறுத்திக் கொண்டிருந்தது. மேலும் ஆசிரமத்தின் பல பகுதிகளில் வலை தோண்டி சேதப்படுத்தியது. இந்த நிலையில் அபிநந்தன் எனும் அரசன் தன்னுடைய பதவியும் அதனால் கிடைக்கும் சிறப்பும் நீடித்திருக்க வேண்டும் என்று மிக பெரிய வேள்வி ஒன்றை நடத்த முடிவு செய்தான்.
வேள்விக்கான பணிகளையும் அவனே முன்னின்று செய்து வந்தான். இந்த வேள்வி முழுமையாக நடந்து முடிந்து விட்டால் அந்த அரசனுக்கு இந்திர பதவி கிடைத்தாலும் கிடைத்துவிடும் என்று நினைத்து இந்திரன் அச்சமடைந்தான். எனவே தனது பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அபிநந்தனை வேள்வி செய்ய விடாமல் தடுக்க இந்திரன் முடிவு செய்தான். இதற்காக காலநேமி என்ற அரக்கனை பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தான். அந்த அசுரன் அபிநந்தன் செய்து வந்த வேள்விகளை எல்லாம் அழித்து வந்தான். அசுரனின் தொல்லையை பொறுக்க முடியாத முனிவர்கள் அவனை அழித்து உதவும்படி சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமான் அவர்களிடம், இன்னும் சிறிது காலம் பொறுத்திருங்கள், என் மகன் விநாயகன் அவனை அழிப்பதற்காக பூலோகத்தில் தோன்றியிருக்கிறான். அவன் அரக்கன் காலநேமியை அழித்து வேள்வி பணிகள் தொடர உதவி செய்வான் என்று அருளினார். சில காலத்தில் வரேனியன் எனும் அரசனுக்கு யானை முகமும் மனித உருவமுமாக விநாயக பெருமான் பிறந்தார். அந்த குழந்தையைக் கண்டு அரசன் அச்சம் அடைந்தான். இருப்பினும் குழந்தையை கொல்ல மனமில்லாமல் காட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு வரும்படி தன்னுடைய படை வீரர்களுக்கு கட்டளையிட்டான். அவர்களும் ஒரு குளக்கரையில் விட்டு வந்தனர். காட்டுக்குள் இருந்த அந்த குளத்தில் நீராட வந்த பராசர முனிவர் குழந்தையை கண்டெடுத்து தன் ஆசிரமத்தில் வைத்து வளர்க்கத் தொடங்கினார். ஆசிரமத்தில் வளர்ந்து வந்த விநாயகர் அங்கிருக்கும் மரங்களில் ஏறி விளையாடுவார். அதேபோல் ஒரு மரத்தில் ஏறி விநாயகர் விளையாடிய போது மரத்தின் அடியில் இருந்த எலியானது வேர்களை கடித்து மரத்தை சரித்தது. மரத்தின் அடியில் வலை தோண்டி வசித்த பெரிய எலிதான் மரம் கீழே விழ காரணம் என்று விநாயகருக்கு தெரிய வந்தது. அந்த எலியை கொல்வதற்காக தன்னிடம் இருந்த பரசு ஆயுதத்தை எடுத்து எலியை நோக்கி வீசினார் விநாயகர். ஆயுதத்தை பார்த்ததும் எலி வலைக்குள் புகுந்து ஓடியது. பரசு ஆயுதம் எலியை விடாமல் துரத்தியது. வலை தோண்டியபடி பாதாளம் வரை சென்ற எலி சோர்வடைந்தது. அதற்கு மேல் செல்ல முடியாமல் பூமியின் மேற்புறத்தை தோண்டி ஓடி வந்தது. அரசு ஆயுதம் எலியை விநாயகரின் முன்பாக கொண்டு போய் நிறுத்தியது. விநாயக பெருமான் உருவத்தை நேருக்கு நேராக பார்த்ததும் அந்த எலிக்கு தான் கந்தர்வனாக இருந்ததும் சௌகரி முனிவரிடம் சாபம் பெற்றதும் நினைவுக்கு வந்தது. விநாயக பெருமானிடம் தனது முன் கதையை சொல்லி வருத்தப்பட்டது. தன் தவறை மன்னிக்கும்படி வேண்டியது. எலியின் கதையை கேட்டு மனம் இறங்கிய விநாயகர், மூசிகனே, கவலைப்படாதே. உனக்கு சாபம் கொடுத்த முனிவரிடம் நீ சாபத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வதாக கூறிவிட்டபடியால் உனக்கு என்னால் சாப விமோச்சனம் அளிக்க முடியாது. நீ கந்தர்வனாக இருந்தபோது என் மேல் அதிக பக்தி கொண்டிருந்தாய். எனவே நான் உன்னை என் வாகனமாக ஏற்றுக்கொள்கிறேன். இதன் மூலம் நாம் இருக்கும் இடங்களில் உனக்கு மரியாதை கிடைக்கும் என்று அருளினார். அதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த எலி விநாயகரை வணங்கி நின்றது. விநாயகப் பெருமானும் மூசிகனை வாகனமாக கொண்டு ஆயுதங்களுடன் சென்று அசுரன் காலநேமியை அழித்தார். ஒருவர் தான் நினைப்பது நடந்தே தீர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் செயல்படும் போது தவறுகளை அதிகமாக நடக்கின்றன. இந்த தவறுகளுக்கு தண்டனை உறுதி என்றாலும் தவறை திருத்திக் கொள்வதற்கு அவர்கள் எதிர்பார்க்காத சிறப்புகளும் வந்து சேரும் என்பதையே இந்த சாப விமோச்சன கதை நமக்கு தெரிவிக்கிறது. இந்த சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க.